सद्गुरुनाथ महाराज की समस्त साधु मंडल की आंजनेय मूर्ति की स्मृति सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषोत्तमं नित्यं व्रजामि शरणं हरिं ये शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जय मंगलम् दुर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीं अक्षमालां ददानां हस्ते नैकेन पद्मं सितमपि चुषकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिका भासमाना समाना सा मे वाग्देवते निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा दाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं श्रीपायनो विरहकादराजुभाव पुत्रेति तन्मयतया तरवो विनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतिथितीर्षतां तमोऽन्धम् संसारिणां करुणयागपुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् वंशी विभूषितकरात् नवनीरदावात् पीताम्बरात् अरुणबिम्बफलादरोष्टात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने பகவானுடைய பல அவதாரங்களை தொகுத்து நமக்கு கொடுத்த ஒரு கிரந்தம் தான் ஸ்ரீமத் பாகவதங்கள். இந்த ஸ்ரீமத் பாகவதம் வியாசாச்சாரியால் ஒரு மகானால பண்ணப்பட்ட ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்தை அவருடைய புத்திரரான சுகாச்சாரியாளுக்கு உபதேசம் பண்ணார். சுகாச்சாரியால் எப்படிப்பட்டவர்னு சொல்லும்போது ஒரு பிரம்ம ஞானி. அவர் சின்ன வயசாக இருக்கும் பொழுது வியாசாச்சாரியாளுக்கு அந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல உபநயனத்துக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணார். இவர் எப்படி இருந்தார்னு ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुभाव पुत्रेति तन्मयतया तरवो विनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि. பரிப்ராஜகாச்சாரியாள்னு பேர் பாடலாம். ஏன்னா ஒரு இடத்துல இல்லாம எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு பிரபராஜர்கள் பேர். இவரோ உபநயனத்துக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்றார். உபநயனமும் பண்ணி வச்சுட்டார். ஏன்னா அப்பா அம்மாட்ட பேசல, யார்கிட்டையும் பேசல. பிறந்ததுலேருந்து இந்த குழந்தை எப்படி இருக்கானேன்னு ஒரு உபநயனத்தை பண்ணி வச்சார். உபநயனம் அப்படிங்கிறது ஒரு சாதனம். அது சாத்தியம் அப்படிங்கிறது பிரம்மத்தை அடையிறது தான் சாத்தியம். அந்த பிரம்மத்தை அடையறதுக்கான ஒரு சாதனம்
சாதனம் தான் அந்த உபநயனம் அப்படிங்கிறது. உப அப்படிங்கிறதே சமீபம், நயனம்னா அழைச்சி சொல்றது. இந்த காயத்ரியானது எதுக்கு அழைச்சிங்க வரைக்கும் கொண்டு போறதுன்னா பிரம்மத்துக்கு வரைக்கும் கொண்டு அழைச்சிட்டு போறது. அதனாலதான் அந்த பிரம்மஞானியா அந்த அனுபவத்தில் இருக்கிறவர்களுக்கு உபநயன சம்ஸ்காரங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா பலனை அடைஞ்ச அப்புறம் யாராவது சாதனத்தை தேடுவாங்க. ஒரு ஆற்றை கடக்கணும், அந்த ஆற்றை கடக்கணும் அப்படின்னா அதுக்கு சாதனம் அப்படிங்கிறது ஓடம். அந்த ஓடத்தின் மூலியமாக சாத்தியமான அந்த கரையை கடந்தாச்சு. அந்த கரைக்கு போனப்புறம் யாராவது திருப்பியும் அந்த ஓடத்தை புரிஞ்சுட்டு அலைவாங்க. அது அவசியம் இல்லை. ஏன்னா சாத்தியமான அந்த கரைங்கிறதுக்கு இடத்துக்கு போயாச்சுங்கும் பொழுது சாதனமான இந்த படகு அவசியம் இல்லை. அதனால இவருக்கு அந்த ஞானம் அப்படிங்கிறது இவருக்கு சித்தமாயிடுது. மறுபடியும் திருப்பியும் கர்மாக்குள்ள அவரை கொண்டு அழிச்சுட்டு போகணும் அப்படின்னா இதை ஞானிகள் அதை ஏற்றுக்க மாட்டார். அதனால என்னாச்சுன்னா போட்ட அந்த பூனலை அறுத்தெறிஞ்சிட்டு ஓடினார். இவருடைய அறுத்தெறிஞ்சிட்டு ஓடும்போது பின்னாடி ஓடி வரார் வியாசாச்சாரியார். ஓடி வந்து புத்ரா புத்ரா புத்ரான்னு கத்துறார். எம்பிரம்வரஜந்தமனுபேதம் அபேத கிருத்யம் வைபாயனோ விரஹகாதர ஆஜுபாவா புத்ரேதி தன்மயதயா தரவோபினேதுஹு. இவர் புத்ரா புத்ரான்னு கத்துறார். இவர் ஏன்னு கூட கேட்காம ஓடி போயிட்டு இருக்கும் பொழுது அங்க உள்ள அத்தனை மரம் செடி கொடிகள் எல்லாம் ஏன் ஏன்னு கேட்டாங்க. ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலயும் நீக்கமர பிரம்மத்தை பார்த்துட்டு இருக்கிறவரா இருக்கிறதுனால எல்லாமே பிரம்மம் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறதுனால இவர் புத்ரா புத்ரான்னு அபிமானத்துல கூப்பிடுறார். அங்கானா என்ன ஆச்சுன்னா எல்லா மரம் செடி கொடிகள் ஏன்னு கேட்டதான். தரவோபினேதுஹு தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. அப்படிப்பட்ட ஞானி ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த பாகவதத்தை 7 நாட்கள் சொல்லணும் அப்படின்னா எதனால சொன்னார் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு நிகழ்வு அவருக்கு நடந்தது. இவரோ புத்திரான் கூட்டு போகும்போது ஓடி போனவர் மறுபடியும் வந்து அப்பா எனக்கு பாகவதம் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கணும் அப்படின்னா எதனால கேட்டார் அப்படின்னா ஒரு சந்தர்ப்பம் இப்படி காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கும்போது சுகாச்சாரியார் ஒரு ரிஷி பத்னி வாசல்ல கோலம் போட்டு இருக்கா. கோலம் போட்டு இருக்கும் பொழுது பர்ஹாபீடம் நடவரவபு கர்ணயோ கர்ணிகாரம் திப்ரத்வாசன் கடககபிஷம் வைஜயந்தி சமாலாம் ரந்திரான் வேணோரதரஸ்தயா பூரயன் கோபபிருந்தைஹி பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத் கீதகீர்த்திஹி. இந்த ஸ்லோகத்தை சொன்னா பாருங்க. இந்த ஸ்லோகத்தை கேட்ட மாத்திரத்துல அவருக்கு சமாதி நிலைச்சிருக்கு. இந்த ஒரு ஸ்லோகத்திலே நமக்கு சமாதி நிலைச்சிருக்கு. அப்படியே சமாதிலே இருக்கார். சமாதி கலைஞ்சு அவர் ரிஷிபத்திரியிட்ட கேட்கிறார், இது யார் பண்ண ஸ்லோகம்? ரொம்ப ரசமா இருக்கேன், யார் பண்ண ஸ்லோகம்னு கேட்கும்போது அப்ப சொன்னார், அந்த அம்மா சொன்னா இது வியாசாச்சாரியால் பண்ண ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற கிரந்தத்துல ஒரு ஸ்லோகம். நீ சொன்னோடனே நம்முடைய அப்பா இது மாதிரியான ஒரு காரியம் பண்ணியிருக்காரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இந்த கிரந்தத்தை நாம் அத்தியன கிரமத்துல கத்துக்கணும் நேரா ஓடி வந்து அப்பாவுடைய சரத்துல விழுந்து, அப்பா எனக்கு பாகவதத்தை நீங்க சொல்லிக் கொடுங்கன்னு சொல்ல. அவரும் என்ன பண்ணாருன்னா புத்திரன் வந்த சந்தோஷத்துல அத்தியன கிரமத்துல ஒரு தடவை சொல்லி 2 தடவை சொல்லி அப்படி அந்த பாகவதத்தை கத்துட்டு அதை பரீட்சத்துக்கு சொன்னார் அப்படிங்கறத ஆரம்பம் பாகவதமே. ஏன் பரீட்சத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்தது அப்படின்னா பரீட்சத்துக்கு ஒரு சாபம், பிராமண சாபம் வந்தது. 7 நாட்கள்ல உனக்கு தக்ஷகங்கிற ஒரு
ஒரு சர்ப்பம் தீண்டி நீ ஜீவனை விட போற அப்படின்னு ஒரு சாபம் ஒரு ரிஷிக்கு பண்ண ஒரு அபசாரத்தினால வந்தது. உடனே என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் விட்டறிஞ்சாங்க. எல்லாத்தையும் விட்டறிஞ்சுட்டு பவித்திரபாணியில் முனிவேஷாஸ்தே, பவித்திரபாணியாக நேரா ஓடி வந்து கங்கா தீரத்துல ஓடி வந்து எல்லா ஆண்களுடைய சரணத்திலும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி, எனக்கு சத்கதிக்கு ஏதாவது வழி சொல்லுங்கோ, என்ன ஒரு வாரம் தான் இருக்குது, எனக்கு ஏதாவது வழி சொல்லும்போது எல்லாரும் அவாவா ஒரு அபிப்பிராயத்தை சொல்றா. ஒருத்தர் சொல்றார் சூரியனை உபாசிக்கிறார், ஒருத்தர் சொல்றார் பரமேஸ்வரன் உபாசிக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இப்படி சொல்லும் பொழுது அவர் மனசுல எதை நினைச்சு வந்திருக்காருன்னா கிருஷ்ணன் நினைச்சு வந்திருக்காரு. ஏன்னா தன்னை கர்ப்பத்திலே ரட்சிச்ச அந்த கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை தான் நாம் கேட்கணுங்கிற அந்த சந்தர்ப்பத்தில் வந்திருக்கும் பொழுது இவ எல்லாரும் ஒவ்வொரு விதமாக சொல்லும் பொழுது அவருக்கு என்ன ஆச்சுன்னா, நான் கிருஷ்ணன் சம்பந்தமாக என்ன ஜபம் பண்ணணும், எந்த விதமான சுரூபத்தை தியானம் பண்ணணுங்கிறது நீங்க சொல்லும்போது சொல்ல, இதுக்கு மேல அவளால ஒன்றும் பதில் சொல்ல முடியலங்கிற அந்த சந்தர்ப்பத்துல பார்த்தா தாசாம் ஆவிர பூச்சவரின்னு எப்படி கோபிகளுடைய மண்டலத்துக்கு நடுப்புல வந்து பகவான் குதிச்சான், அது மாதிரி வந்து பார்த்தா 16 வயசு மதிப்பு உள்ள அந்த சுகாச்சாரியார் அவதூத வேஷத்துக்கு பார்த்தா ஜடைகள்லாம் கீழே புரள்றது, நல்ல தீர்க்கமான பாபு, அப்படிப்பட்ட ஒரு தேஜஸ், பிரம்ம தேஜஸ். அதை பார்த்த உடனே பரீட்சைக்கு நினைத்தான், இவர் தான் நமக்கு வழிகாட்டக்கூடியவர் அப்படின்னு சரணத்தில் போய் முட்டி, எனக்கு எப்படியாவது கரையேறதுக்கு எனக்கு வழி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லும்போது அப்ப சொன்னார்ப்பா, என் அப்பாட்ட அத்தியனம் பண்ண பாகவதம் இருக்கு, நீ எதுக்கு கவலைப்படுற, ஒரு வாரத்துல நான் உனக்கு உபதேசம் பண்ணி அந்த கரையேற்றி விடுறேன் அப்படின்னு சொன்னார். இது ஆச்சரியம். இந்த பரீட்சைக்கு அழுதுண்டே ஓடி வரான். சுகாச்சாரியால் சிரிச்சுட்டே பாகவதத்தை சொல்றார். பின்னாடி 7 நாட்கள் முடிஞ்சு அந்த பரீட்சைக்கு சிரிக்கிறானா, சுகாச்சாரியால் கருதப்படுறான். ஏன்னா இங்கிட்ட கேட்ட அந்த பாகவதத்தினுடைய அந்த சரீரத்தை தக்ஷகன் வந்து தீண்ட போறானேங்கிற ஒரு அஞ்ஞானம் அவருக்கு வந்திருக்கான். அஞ்ஞானியான பரீட்சத்துக்கு ஞானம் வந்துருத்து, ஞானியான இந்த சுகாச்சாரியாளுக்கு ஒரு சின்ன அஞ்ஞானம் வந்துருக்கு. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு பாகவதத்தை சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லி 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 கிருஷ்ணனுடைய ரூபத்தை அவனுடைய மனசுல கொண்டு நிலைக்கும்படி பண்ணிட்டார் சுகாச்சாரியா. அப்படி பாகவதத்தை 7 நாட்கள் சொன்ன அந்த ஒரு சரித்திரம் தான் ரொம்ப உயர்ந்த சரித்திரம். இதுல ஆச்சரியம், இதுல நாம் எடுத்து பார்த்தோம், இந்த சரித்திரத்தெல்லாம் எடுத்து பார்த்தா நிறைய இடத்துல பக்திக்கு பிராதானியம் கொடுத்த சரித்திரம் நிறைய இருக்கு, ஞானிகளுடைய ஒரு சரித்திரம் நிறைய இருக்கு, சாதுக்களுடைய சரித்திரம் நிறைய இருக்கு, சாதுக்கள் சம்பந்தமா தான் நிறைய இருக்கு. இது பக்தி விஜயம் சொல்றோமோ அது மாதிரி ஒரு பக்த விஜயம். பகவானுடைய அவதாரம் என்னென்னு கேட்கும் பொழுதுதான் அவதாரா எதங்கேயாக ஏதோ 10 அவதாரம் தான் இந்த அவதாரம் நினைச்சுக்காதீங்கோ, ஏகப்பட்ட அவதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி வியாசாச்சாரியால் இந்த பாகவதத்தை பண்ணார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நாரதனுடைய உபதேசத்தினாலதான் பாகவதம் பண்ண முடியுமாக ஒரு பிரேரணை ஆச்சு வியாசாச்சாரியால். ஏன்னா இவர் புத்திரான்னு கூப்பிட்டு போகும்போது அவர் கேட்காம ஓடி போயிட்டாரோ, அதனால ஒரு வருத்தம் வந்தது அவருக்கு. வருத்தத்துல பத்ரி சட்டம மண்டிதத்துல உட்கார்ந்து பத்ரிகாசிரமத்துல ஏகாந்தமா உட்கார்ந்து கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்கார். அந்த சந்தர்ப்பமாக நாரத சுவாமி வந்தார். நாரத சுவாமி வந்து பா எதுக்கு வருத்தப்பட்டு இருக்க அப்படின்னோட நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னார். பா எவ்வளவு காரியங்கள் பண்ணியிருக்கேன், வியாபாரி விஷ்ணு ரூபாயான்னு சொல்றது. எப்படி வியாபாரம் வந்து சாதாரண ஒரு வெற்றி இல்லை, சாட்சாத் விஷ்ணுனுடைய ஒரு அவதாரம்.
அப்படிப்பட்ட வியாசாச்சாரியாருக்கே மனக்லேசம் வந்தது அப்படின்னா நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அப்ப சொன்னாரப்பா, யதா தர்மாதயஷ்டாஸ்தாக முனிவர்யான் கீர்த்திதாக ந ததா வாசுதேவஸ்ய மகிமாத்யனுவர்ணிதः. நீங்கள் மகாபாரதம் பண்ண எவ்வளவோ புராணங்கள் பண்ணிட்டு அந்தந்த புராணங்கள்ல நிறைய தர்மங்களை சொல்லியிருக்கேன். யதா தர்மாதயஷ்டாஸ்தாக தர்மத்தை நிறைய சொல்லியிருக்கேன். முனிவர்யான் கீர்த்திதாக நிறைய இடத்துல அசத்துகள் எல்லாம் நிறைய வர்ணிச்சு நிறைய பண்ணிருக்கேன். ஆனால் பகவத் சம்பந்தமான விஷயத்துல நீங்க கொஞ்சம் குறைச்சலா தான் பண்ணிருக்கீங்க. நததா வாசுதேவஸ்ய உங்களுடைய கிரந்தத்துல எப்படி இருக்கணும்னா பிரதி ஸ்லோகம் முழுவதுமே பகவத் சம்பந்தமாகவே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிரந்தம் பண்ணுங்க அப்படின்னா நததா வாசுதேவஸ்ய மகிமாத்யனுவர்ணிதः. பகவானுடைய குணங்களை நீங்க வர்ணிக்கணும், நிறைய பண்ணுங்கன்னு சொன்னப்புறம் தான் இவருக்கு பாகவதம் பண்ணணுங்கிற எண்ணமே வந்து. அதுக்கப்புறம் சொல்றா, தத்வாக்வி சர்கோ ஜனதாக விப்ளவः யஸ்மின் பிரதி ஸ்லோகம் அபந்தவத்யபி நாமானி அனந்தஸ்ய யசோங்கிதானி யத் ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவः. சாதுக்கள் எப்படி தெரியுமா, ஒரு கதையை கேட்பாங்க. ஒரு விசர்க்கம் விட்டுடுது, இப்ப படிக்கும் பொழுது ஏதாவது விசர்க்கம் விட்டுடுது, தப்பு வந்துடுது அப்படின்னா அதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டாங்க. ஆனால் அதுல பகவானுடைய சம்பந்தமாக வந்துடுது அப்படின்னா அது தப்பா இருந்தாலும் அதை கேட்பாங்க. தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவः யஸ்மின் பிரதி ஸ்லோகம் அபத்தவதி. ஸ்லோகத்து ஸ்லோகம் அபத்தமா சொன்னாலும் சரி. நாமானி அனந்தஸ்ய யசோங்கிதானி அது அதுல நிறைய நாமங்கள் இருந்துருதோ அப்படின்னா அததான் சாதுக்கள் கேட்பா அப்படின்னு நாரதர் சொல்றார். நைஷ்கர்மியமபி அச்சுத பாவவர்ஜிதம் ந சோபதே ஞானமலம் நிரஞ்சனம் குதப் புனஸ்ஸ்வத் அபத்ரமீஸ்வரே நச்சார்பிதம் கர்ம யதப்ய காரணம். ஞானம் அடைஞ்சிட்டாலும் அவர்கள் ஞானம் தான் பெருசுங்கிற இதுல பக்தியை ஒதுக்கிட்டு அந்த ஞானத்தை தேடினா அப்படின்னா அந்த ஞானம் பிரயோஜனம் இல்லைங்கிறார். நைஷ்கர்மியமபி அச்சுத பாவவர்ஜிதம். அச்சுதனை விட்டுட்டு ஞானத்தை மட்டும் வச்சுட்டு இருந்தா அப்படின்னா நசோபதே அந்த அந்த ஞானமானது சோபிக்காது. நசோபதே ஞானமலம் நிரஞ்சனம் குதப் புனஸ்ஸ்வத் அபத்ரமீஸ்வரே நச்சார்பிதம் கர்ம யதப்ய காரணம். அதனால நீங்க ஒரு ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் பகவான உள்ளுக்குள்ள வச்சு நீங்க ஒரு கிரந்தம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னப்புறம் தான் நாரதனுடைய ஒரு உபதேசத்தினால பாகவதம் பண்ண போற. அது சொல்றா, ஒரு சத்சங்கமானது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத நாரதர் சொன்னார். சத்சங்கம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒருவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வைக்கக்கூடியது சத்சங்கம். அதனாலதான் பகவான் ஒரு ஜீவனை கரையேற்றணும், அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னா பகவான் என்ன பண்ணுவான்னா முதல்ல சத்சங்கத்தை கொடுப்பான். சத்சங்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பகவானுடைய சரித்திரங்கள் மகான்களை காட்டி கொடுப்பாங்க. முதல்ல சத்சங்கம் கிடைச்சிருந்தோம் அப்படின்னா சத்சங்கத்தே நிசங்கத்துவம். ஆச்சாரியர் சொல்லலையும் சத்சங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா நிசங்கத்துவம், சங்கத்திலிருந்து விலக்கி கொண்டு வந்துமா. நிசங்கத்துவம்னா திருப்பியும் புனச்சரித்த சர்வனானாம்னு மறுபடியும் ஏதாவது பேசிட்டு சமையல் சம்பந்தமா பேசிட்டு ஏதாவது ஊர்வம்பு அடிச்சு நடந்துட்டுக்காளே அதுலேருந்து முதல்ல ஒரு விடிவு கிடைக்கும். சத்சங்கத்துல போனா அவன் என்ன பண்ண போறான், நிறைய பகவன் நாம சொல்ல போறா, ஏதாவது அஷ்டபதி பண்ண போறா, ஏதாவது ஒரு காரியம் பண்ண போறா. அதனால சத்சங்கம் கிடைச்சதுனால என்ன ஆகும்னா கொஞ்சம் நம்முடைய காரியத்திலிருந்து விலகி வந்துடும். பண்ண சாதாரணமா பண்ணிட்டு இருக்க காரியத்திலிருந்து விலகி வரும். நிசங்கத்தே நிர்மோகம். ஒரு ஆசை இருக்கு, அந்த மோகம் போயிடும். அது வேணும் இது வேணுங்கிற எண்ணங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சு. நிர்மோகத்தே நிச்சல தத்துவம்.
அப்புறம் என்ன ஆகுனா எதுவும் போதும் ராமான உட்காந்து கிருஷ்ணான உட்காந்துட்டு கிருஷ்ணனை ஏதாவது ஸ்மரிச்சுட்டு இருப்போம், தியானம் பண்ணிட்டு போங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு விடும். நிஷ்டலத்துவே ஜீவன் முக்திங்கிற சத்சங்கமானது எது வரைக்கும் கொண்டு விடும்னா இந்த ஜீவன் முக்திக்கு வரைக்கும் கேதுவா இருக்கிற சத்சங்கம்ங்கிறார். பொதுவா ஒரு ஒரு சத்சங்கத்தினால பலன் அடைஞ்சவர்கிறதுனால நாரதர் சொல்றேன். நான் பலன் அடைஞ்சதுனால நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நான் எப்படி தினமா இருந்தேன். பூர்வ கல்பத்துல நான் ஒரு வேலைக்காரிக்கு ஒரு பிள்ளையா இருந்தேன். அவ என்ன பண்ணுவா, எங்க அம்மா அகம் புராதீத பவே பவம் முனி தாஸ்யாஸ்து கஸ்யாஸ்தன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சுஷ்ரூஷணே பிராவிருஷிணி விவிக்ஷதாம். போன கல்பத்துல நான் ஒரு வேலைக்காரிக்கு பிள்ளையாக இருந்தேன். அவள் என்ன பண்ணுவா, ஒரு 10 ஆத்துல போய் 10 பாத்திரம்லாம் இருந்துச்சு. அதுல வரக்கூடியதை வச்சுட்டு எனக்கும் கொடுத்துட்டு அவளும் ஜீவிச்சிருந்து அப்படி என்ன பார்த்துட்டு இருந்தா. அப்ப எங்க ஊருக்கு நிறைய மகான்கள் வந்தான், சன்னியாசிகள்லாம் வந்தா. சாதுர்மாச காலத்துல 4 மாச காலம் அவர்கள்லாம் இருந்து சத்சங்கம் பண்ணா. எங்க அம்மா என்ன பண்ணா தெரியுமோ, என்ன நீ அவளுக்கு சுஷ்ரூஷை பண்ண முடியுமாக என்ன எங்க அம்மா நியமிச்சா. அவளுக்கு ஏதாவது கேட்டா நீ சுஷ்ரூஷை பண்ணி கொடுன்னு சொன்னோடனே அதை எடுத்து என்ன பண்ண, நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சுஷ்ரூஷணே பிராவிருஷிணி விவிக்ஷதாம் தேமைய பேதா கில சாபலேர்தகே. எங்க அம்மா அதான் பலாத்துக்கு போயிட்டு அங்க ஏதாவது கொடுக்குற அந்த பொம்மைகள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். அந்த பொம்மைகளை வாங்கிட்டு வந்து கொடுத்து இங்க விளையாட சொல்லுவா. ஆனா நான் விளையாட மாட்டேன். பின்ன என்ன பண்ணுவேன்னா, தாந்தே திருத கிரீடன கேணுவர்த்தினி, அவர்கள் பின்னாடியே நான் போறேன். அவர்கள் எங்கெங்கெல்லாம் போறாலும் அங்கேயே நான் பின்னாடி தான் போய் அவர்களுக்கு நிறைய சுஷ்ரூஷை பண்ணுவேன். நான் ரொம்ப குறைச்சலா பேசுவேன். அதனாலேயே என்ன ஆச்சுன்னா, மகான்களுக்கு எங்கிட்ட ஒரு அதீதமான ஒரு பிரியம் வந்துச்சு. சக்ரு கிருபாம் யத்யபி துல்யத்தே மய்யபேதாகில சாபலே பகே தாந்தே அத்ருத கிரீடன கேணுவர்த்தினி சக்ரு கிருபாம் யத்யபி துல்ய தர்சனாஹ சுஷ்ரூஷமானே முனயோல்பபாஷினி. ரொம்ப அல்பபாஷினி, ரொம்ப குறைச்சலா பேசுவேன், நிறைய சுஷ்ரூஷை பண்ணுவேன். அவர்களோட ஸ்நானம் பண்ணும்போது கொண்டு போவேன், வஸ்திரத்தை கொண்டு போவேன், அவர்களுக்கு வஸ்திரத்தை துவச்சு கொடுப்பேன், அவர்களுக்கு பூஜைக்கு சந்தனம் அரைச்சு கொடுப்பேன், துளசி புஷ்பங்கள்லாம் எடுத்து கொடுப்பேன். இப்படி நிறைய சுஷ்ரூஷை பண்ணதுனால என்கிட்ட ஒரு பிரியம் வந்துருக்கு. அந்த பிரியம் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, உச்சிஷ்டலேபான் அனுமோதிதோ விஜய்ஹி சகஸ்மமுத்தே ததபாஸ்தகில் விஷஹ. அவர்கள் என்ன பண்ணுவா, அவர்கள் சாப்பிட்ட இந்த உச்சிஷ்டம் சேஷம் இருக்கே, அந்த சேஷத்தை எனக்கு கொடுக்கும். அந்த சேஷத்தை பொதுவா அவர்களாக பிரியப்பட்டு கொடுக்கணும். அதுதான் உச்சிஷ்டம்னு பேரு. நம்ம வெறுமனே அவன் அந்த முகம் நகர்ந்து போனப்புறம் எடுத்து சாப்பிட்றதுங்கிறது அது உச்சிதம் இல்லை. அவர்கள் அனுமோதிச்சு, அவர்கள் பிரியப்பட்டு கொடுக்கணும். உச்சிஷ்டலேபான் அனுமோதிதோ விஜய்ஹி சகஸ்மமுஞ்சே ததபாஸ்த கில்பிஷா. அந்த பிரசாதத்தை சாப்பிட்ட உடனே என்னாச்சுன்னா, ஜென்மமாக மனசுல ஒரு காமக்ரோதாதிகள்லாம் நிறைய ஏறி கிடக்குது. அது மாதிரியே எண்ணங்கள் எல்லாம் இந்த பிரசாதம் சாப்பிட்டதுனால என்ன ஆகிடுதுன்னா, சாப்பிட்ட உடனே அதெல்லாம் பஸ்மமாயி மனசு நிர்மலமாயிடும். சக்ருத்பபுஞ்சே ததபாஸ்த கில்பிஷா ஏவம் பிரவருத்தஸ்ய விசுத்தசேதசஹ தத்தர்மயேவாத்மருச்சி பிரஜாயதே. அப்படி பாவங்கள் நசிஞ்சு மனசு நிர்மலமாயிருக்கு அப்படின்னா பகவான்கிட்ட ஈடுபாடு வந்துருக்கு, பகவத் சரணத்துல உனக்கு எனக்கு ஈடுபாடு வந்துருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்றார். தத்ரான்மகம் கிருஷ்ணகதா பிரகாயதாம். இதுல ஆச்சரியம், இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா 10 பேர் கேட்கிறேன் அப்படிங்கிறத விட 10 பேர் உட்கார்ந்து நான் ஒருத்தன் ஸ்ரோதா, எனக்கு கதை சொன்னான். தத்ரான்மகம் கிருஷ்ணகதா பிரகாயதாம்
ஏதோ கதை சொன்னோம், ஏதோ பேருக்கு சொன்னோம் அப்படிங்கிறது மாதிரி இல்லாம அனுக்கிரகேனா அஸ்ருணவம் மனோகரா, இங்கிட்ட உள்ள ஒரு அனுக்கிரக புத்தியோட எனக்கு அந்த சரித்திரத்தை சொன்னார். பகவானை பத்தி இப்படி வர்ணிக்க 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 என்னாச்சுன்னா மனோகராக மனச அப்படியே ஆக்கர்ஷிக்கிறது. அவர்கள் சொன்ன அத்தனை பகவத் குணங்களும் இவனை ஆக்கர்ஷிச்சு தாஸ்ரத்தயா மேனுமதம் விசுந்ததா பிரியஸ்ரவஸ்யங்கமமா பவத் ருச்சி. இந்த பகவத் சரணத்துல எனக்கு ஒரு ருச்சி வந்துடுது. எப்படியாவது பகவானை அடைஞ்சிடணுங்கிற ஒரு வேட்கை வந்துடுது. உடனே அவள்கிட்ட கேட்டேன், என்னையும் உங்களோட அழைச்சிட்டு போயிடுங்கோ அப்படின்னு கேட்டேன். அப்பா சொன்னா, அப்பா உனக்கு அம்மா இருக்கா, அம்மாவை நீ பார்த்து ஏசான காலத்துல அம்மாவுக்கு பக்கத்துல இருந்து நீ சுசூட பண்ணணும், அதுதான் ஒரு புத்திரனுக்கு தர்மம்னு சொல்லி அவர்கள் கிட்ட சொன்னதுனால நான் என்ன பண்ணேன், எங்க அம்மாவுக்கு காரியம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு என்னாச்சு, எங்க அம்மா அங்கங்க போய் 10 பாத்திரமா தேய்ச்சிட்டு வருவா, பால் கறந்து கொடுக்குறது, இது மாதிரி சின்ன சின்ன காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா. ஒரு நாளைக்கு என்னாச்சு, ஏகதா நிர்கதாம் கேஹாதி துகந்தீம் நிஷிகாம் பதி சர்போதசத் பதாஸ்பிருஷ்டா கிருபணாம் காலச்சோதிதா. இப்படி பால் கறந்துட்டே இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு ராத்திரி வேலை ஒரு பாம்பு வந்து எங்க அம்மாவை கடிச்சோடனே என்ன ஆச்சுன்னா எங்க அம்மாவுக்கு ஜீவன் போயிடுது. எல்லாரும் போடு கதறாங்க. ஆனா எனக்கு அழுகே வரல. ஏன் அழுகே வரல அப்படின்னா, பகவத் பிராப்திக்கு அம்மா அப்படிங்கிற ஒரு தடங்கள் இருந்தது. அதுவும் இப்படி நிவர்த்தி ஆகிட்டு பகவத் சரணத்தை அடைஞ்சிடலாம்ங்கிற ஒரு எண்ணத்துல அம்மாவுக்கு பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் முடிச்சுட்டு நேரா கிளம்பிட்டேன். எங்க கிளம்பினார்னா ஹிமயமலை நோக்கி கிளம்பிட்டார். பகவத் தியானம் பண்ணணும்னு ஏற்கனவே நிறைய பகவத் குணம் சொல்லி பகவத் ரூபத்தெல்லாம் நிறைய வர்ணிச்சிருக்காலும், அதனால கேட்டு 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 அது மனசுல இருந்தது. அதனால முதல்ல என்னாச்சுன்னா கண்ணை மூடிட்டு பகவானுடைய சரணத்தை தியானம் பண்ணார். சரணாம்போஜம் பாவ நிர்ஜித சேதசா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவர்கள் சொல்லி, நிறைய நாள் ஆனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இந்த பகவானுடைய ரூபத்தை பார்க்கணுங்கிற ஆசையில முதல்ல காலை சரணத்தை தியானம் பண்ண ஆரம்பிச்சு. அந்த சரணம் எப்படி இருக்குன்னா, சஞ்சிந்தையே பகவத சரணாரவிந்தம் வஜ்ராம் குஷத்வஜ சரோருகலாஞ்சநாட்யம் உத்துங்க ரக்த விலசன் நக சக்கரவாள ஜோத்ஸ்னா விராதகமகத்யாந்தகாரம். தேவூதி அம்மாவுக்கு கபிலர் அவர் எப்படி உபதேசம் பண்ணார், கபில வாசுதேவன் எப்படி உபதேசம் பண்ணார்னு சொல்றான் பகவானுடைய ரூபத்தை. அப்படிப்பட்ட சரணாரவிந்தத்தை தியானம் பண்ணேன். யாயத சரணாம்போஜம் பாவ நிர்ஜித சேதசா ஔத்கண்யாஸ்ரு கலாக்ஷஸ்ய. கண்ணிலிருந்து தாரதாரியா கண்ணீர் வந்தது. காரணம், அந்த சரணத்திலேருந்து மேல கடுக்காலிலிருந்து முழங்கால், முழங்காலிலிருந்து இடுப்பு, இடுப்புலேருந்து வக்ஷஸ்தலம், வக்ஷஸ்தலிலிருந்து புஜங்கள், திவ்யமான கண்டம், அப்படி உன்னதமான நாசிகை, இப்படி பகவானுடைய ரூபம் முழுவதும் அவருக்கு தெரிய ஆரம்பிச்சு. தெரிஞ்சோன்ன தாரதாரதியான கண்ணீர் வந்தது. ஔத்கண்யாஸ்ரு கலாக்ஷஸ்ய கிருத்யாசீன்மேஷனைர்ஹரிஹி. பார்த்துட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா திடீர்னு அந்த ரூபம் மறைஞ்சோடனே ஒரு அசரீரியாக ஒரு வாக்கு, அப்பா இந்த ஜென்மாவில் நீ பண்ண புண்ணியத்துக்கு இவ்வளவுதான் பாக்கியம் உனக்கு. ஏன் அப்படின்னா, அதிபக்வ கஷாயானாம் துர்தர்ஷோகம் யோகினாம். பக்குவம் இல்லாதவர்களுக்கு அந்த தரிசனம் கிடைச்சதுன்னா அது பலன் அவளுக்கு தெரியாது. பியந்து பகவான் வந்து நிற்கிறார் அப்படின்னா நம்மளால எத்தனை பேரால அதை பார்க்க முடியும்? அல்லது இவர் தான் பகவான் தான் அப்படிங்கிற உணர்வு எத்தனை பேருக்கு வரும்? அப்படியே வந்து கையை ஆட்டி பார்க்கறது, காலை தொட்டு பார்க்கறது, அப்படின்னு பரீட்சை பண்ணி தான் பார்க்கணும்னு தோணுமே தவிர இவர் பகவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராது. அப்ப அந்த பக்குவம் வரணும். அந்த பக்குவம் வரதுக்காக என்ன பண்ணாருன்னா, பகவானுடைய ரூபத்தை கொஞ்சம் காட்டிட்டு மறைச்சிட்டாங்க.
உடனே என்னாச்சுன்னா கதறினார். உடனே பகவான் அசரீரா சொன்னார், அப்பா இந்த ஜென்மாவில் உனக்கு இதுதான், அதனால அடுத்த ஜென்மாவில் நீ பிரம்மபுத்திரனாக நாரதனாக அவதாரம் பண்ணு, நீ எப்பப்பெல்லாம் கூப்பிடுறையோ அப்ப நான் உனக்கு வந்து தரிசனம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அனுகிரகம் பண்ணார். அதனாலதான் இந்த நாரதர் அவர் கூப்பிடாமே வந்துருவார். பகவான் வந்து நிற்பார், என்ன சுவாமி வந்திருக்கேன்னு கேட்டா அப்ப சொல்வாரா, இந்த கூட்ட மாதிரி இருந்ததேம்பா, கூட்ட மாதிரி இருந்தது அதனால வந்தேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய ஒரு நிலை இருந்தது. நான் காரணம் என்னன்றது சொல்றார். சத்சங்க பலம் தான் காரணங்கிறார். ஏன்னா ஒரு சத்சங்கம் நமக்கு ஒரு கிடைச்சிருது அப்படின்னா பகவத் பிராப்தி வரைக்கும் கொண்டு விட்டுடுங்கிறதுக்காக உள்ள ஒரு சரித்திரம். இதை சொல்லிதான் சொல்றார், அப்பா சத்சங்கம் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சது. அதனால நிறைய பகவானுடைய குணங்களை நிறைய வச்சு நீ ஒரு கிரந்தம் பண்ணு, பிரதி ஸ்லோகமும் அப்படி கிருஷ்ணனுடைய ரூபத்தை தெரிகிற மாதிரி பண்ணுன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணதுனால நாரதனுடைய உபதேசத்தினால இதை பண்ண. அதனால ஒவ்வொருத்தருக்கும் நாம் அவசியம் நாம் அடைய வேண்டியது அப்படிங்கிறது சத்சங்கம் தான். அதனாலதான் திதிக்ஷவஹா காருணிகாஹா சுஹ்ருத சர்வதேகினா கபில வாசுதேவன் சொல்றார், அம்மா மகான்களை குடிச்சாதான் பக்தி வருமாங்கிற. ஏதோ பக்தி அப்படிங்கிறது ஏதோ கடையில போய் வாங்கக்கூடிய சாமான் இல்லை, மகான்களுடைய சாதுக்களுடைய ஒரு ஒரு கடாட்சம் இருந்தாதான் பக்திங்கிறதே நமக்கு லபிக்கும். அது சொல்றா, அப்ப அப்ப மகான்கள் மகான்கள் சொல்றியப்பா, மகான்கள்னா எப்படி இருப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது, அம்மா மகான்கள் எப்படி இருப்பான்னு கேட்கிறேன். எப்படி தெரியுமா இருப்பா, திதிக்ஷவஹா காருணிகாஹ சுஹ்ருத சர்வதேகினாம் அஜாத சத்ரவசாந்தாஹ சாதமஹ சாதுபூஷணாஹ. திதிக்ஷவஹா எதையுமே பொறுமையா இருந்து சகிச்சுப்பான். பொறுமை அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு பூஷணமா இருக்கு. பொதுவாக நமக்கு ஒரு சின்ன காரியத்துல ஏதாவது ஒரு அப்பிரியமா நடந்துருக்குன்னா பொறுமை எழுந்து என்ன பண்ணா கத்துக்கிறோம், இப்படி பண்ணிட்டே கத்துறோம் பாருங்க. அது மாதிரி இல்லாம அந்த பொறுமை, அந்த பொறுமையை கடைபிடிச்சதுனால என்ன ஆச்சு, எத்தனையோ மகான்கள் அவளுடைய சரித்திரத்துல வரும், பொறுமையா இருக்கா பொறுமையா இருக்கா. எதுக்காக பொறுமையா இருக்கான்னா அது ஒரு பூஷணம். அவள் ஏகநாதர் சரித்திரத்துல ஒரு சம்பவம் வரும். அவருடைய ஸ்நான மண்டலத்துக்காக போகும்பொழுது ஒரு நேச்சர் என்ன பண்ணுவான், மேல மாடியிலிருந்து எச்சலை துப்பி விடுவோம். எதற்காக துப்பினான்னா அவருக்கு ஒரு பகடக்காய் விளையாடிட்டு இருந்தான். அப்போ அவர் சொன்னா, எதுக்கு பார்த்து சொன்னா என்ன கோபமே, அவனுக்கு கோபமே வரல, எவ்வளவு பண்ணி கோபம் வரலன்னு, நீ என்னடா பெரிய ஏகநாதரா அப்படின்னு கிண்டல் பண்ணான். உடனே அவன் கேட்டான், ஏகநாதர் ஏன் கோபமே வராதான்னா, கோபமே வராது, எல்லாத்தையும் பொறுமையா சிகிச்சைப்பார். உடனே சொன்னா, நான் அந்த ஏகநாதருக்கு கோபம் வரும்படியுமா பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவேன். உடனே சொன்னா, நான் இவ்வளவு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு. என்னாச்சு, நான் மேல ஒரு மாடி மேல ஏறி நின்றுட்டான். மேல நின்றுண்டு வாக்கு முழுவதும் தாம்பூலத்தை போட்டு ஏகநாதர் வரும்போது துப்பினான். போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தார். மறுபடியும் துப்பினா, ஸ்நானம் பண்ணிட்டு வந்தார். இது மாதிரி 20 தடவை துப்பினா, 20 தடவை ஸ்நானம் பண்ணார். 21வது தடவை துப்பணும்னு வந்தவனுக்கு ஒரு எண்ணம் தோணிடுச்சு, இவ்வளவு நம்ம அபச்சாரம் பண்ணோம், கோபமே வரலையே அப்படின்னு ஓடி அவர் சரணத்துல வந்து என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் ரொம்ப உங்களை சிரமப்படுத்தி விட்டேன் அப்படின்னு. அவர் சொன்னார், அப்பா நீ சிரமமே படுத்தலையே, ஏன்னா நீ துப்பினேன்னு சொல்ற, நீ துப்பினதுனாலதானே எனக்கு சீதையும் ராமனும் எந்த நதியில ஸ்நானம் பண்ணாலும் அந்த நதியில ஸ்நானம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது அப்படின்னா. அப்படின்னா ஒரு விஷயத்தை நாம் எப்படி எடுத்துக்கிறோம்னா அவருடைய அந்த பொறுமையை நாம் எடுத்துக்கணும். மகான்கள்ட்ட நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பொறுமை. திதிக்ஷவஹா காருணிகாஹ, கருணையே நிரம்பினவர்கள், ஜாதி மதம் குலம் கோத்திரம் எதையும் எதிர்பார்க்காம கருணையோடு இருக்கக்கூடியவர்கள். சுகிருத சர்வதேகினாம் மதாஸ்ரயா கதாம் அஜாத சத்ரவசாந்தா, அவர்களுக்கு சத்ருக்களே கிடையாது.
அஜாத சத்ரவா. சாந்தாக, சாந்தாகனா பொறுமையா, ரொம்ப பொறுமையா இருக்கக்கூடியவர்கள் அர்த்தம். சாந்தன்னா மனசளவில் சாந்தமா இருக்கக்கூடியவர்கள். சாதவஹா, சாதுக்கள். சாது பூஷணாக, அவர்கள் சாதுக்களா இருக்கிறதே அவர்களுக்கு பூஷணமா இருக்கு. மை அனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தியே திருடா. மை அனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தியே திருடா. என்கிட்ட அனன்யா சிந்தேந்தோமாம் ஏஜனா பரிவாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேம் மகாத்யம்னு அப்படி என்கிட்ட அனன்யமான ஒரு பக்தி வச்சிருப்பா. மை அனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தி, அப்படி பக்தி பண்ணுவா. திடாம் பக்திம் குர்வந்தி, திடமான பக்தி பண்ணுவா என்கிட்ட மனசை வச்சு. மத்கிருதே ஜக்த கர்மாணா ஜக்த ஸ்வஜன பாந்தவாக, எனக்காக எல்லா கர்மாக்களையும் விட்டுடுவா. ஜக்த ஸ்வஜன பாந்தவாக, எங்கிட்ட மனசை வச்சதுனாலே என்ன இருக்குன்னா பந்துக்களை விட்டுடுவா, குழந்தைகளை விட்டுடுவா, எல்லாரும் விட்டுடுவா, மனைவி விட்டுடுவா, எல்லாத்தையும் விட்டுடுவாமா. மதாஸ்ரயா கதாமிருஷ்டாஹ ஸ்ருண்வந்தி கதயந்தி தானயா, கதைகளை கேட்பா, கதை சொன்னா கேட்பா. அப்படி யாரும் இல்லைன்னா அவர்கள் சொல்லுவா. கதையந்திச்சா தபந்தி விவிதாஸ்தாபா நைதான் அப்கத சேதசா, எங்கிட்டே மனசு வச்சிருப்பாமா. தயேதே சாதவசாத்வி சர்வ சங்க விவர்ஜிதாஹ சங்கஸ்தேஷ்வததே பிராத்யஹ சங்கதோஷஹராஹிதே சதாம் பிரசங்கான் மம வீர்ய சம்விதஹ பவந்தி கிருத்கர்ணரசாயனா கதாஹ தஜ்ஜோஷணாத் ஆசு அபவர்கவத்மனி ஸ்ரத்தாரதிஹி பக்திஹி அனுக்ரமிஷ்யதி. எப்பொழுதும் என்னுடைய சரித்திரத்தையே அவர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. மம வீரிய சம்விதா பவந்தி கிருத்கர்ண ரசாயனா கதாஹ, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பகவத் குணமானது காதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கு. பவந்தி கிருத்கர்ண ரசாயனா கதாஹ தஜ்ஜோஷணாத் ஆசு அபவர்கவத்மனி ஸ்ரத்தாரதிஹி பக்திஹி அனுக்ரமிஷ்யதி. பொதுவா நமக்கு பக்தி லபிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் ஆரம்பம் என்னன்னா ஆசை தான். முதல் பகவான்கிட்ட ஒரு ஆசை வந்துருக்கு அப்படின்னா ஆசை என்ன பண்ணணும்னா ஸ்ரத்தா ரதி, முதல்ல ஸ்ரத்த வந்துடும். அடுத்தது பகவான உபாசனைங்கிற ஒரு ஆசை வரும், ரதிஹி. அப்புறம் என்னன்னா பக்திஹி அனுக்ரமிஷ்யதி. இதுதான் படி. முதல்ல ஸ்ரத்த, அதுக்கப்புறம் ஆசை, அப்புறம் பக்தி அப்படிங்கிற ஒரு ஒரு படி வந்துருமா சாதுக்களுடைய ஒரு கிருபையினால அப்படின்னு சொல்லி சாதுக்களுடைய ஒரு மகிமையை பகவான் தன்னுடைய வாக்கினால சொல்றார். அப்படிப்பட்ட சாதுக்களுடைய சாது சங்கத்தை நாம் எப்பொழுதும் அவலம்பிக்கணும். அதனாலதான் சஜ்ஜன சங்கம் பஜரே க்ஷணமபி துர்ஜன சங்கம் த்யஜரே. ஒரு க்ஷணம் அந்த சத்சங்கம் கிடைச்சிருந்தா போதுங்கிறார். அண்ணாவுடைய கீர்த்தனம் இது. சஜ்ஜன சங்கம் பஜரே, க்ஷணம் அப்படி அப்படிங்கிறது ரெண்டுத்திலையும் சேர்த்துக்கணும். ஒரு க்ஷணம் சத்சங்கம் கிடைச்சிருந்தா அதுதான் லாபம். ஒரு க்ஷணம் அசத் சங்கம் கிடைச்சிருந்தா அப்படியே அதர பாதலத்தை கொண்டு விட்டுரும். க்ஷணம் அப்படி துர்ஜன சங்கம் த்யஜரே, துர்ஜன சங்கம் பக்கத்திலே போகக்கூடாது. சஜ்ஜன சங்கே பிருந்தாவனம் துர்ஜன சங்கே அசிபத்ரவனம். சஜ்ஜன சங்கே ராமகதா துர்ஜன சங்கே காமகதா. ஒரு சாதுக்களா இருந்து ஒரு சத்சங்கத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவா, ராமகதைகளை சொல்லிட்டு இருப்பா, கிருஷ்ண கதைகளை சொல்லிட்டு இருப்பா. இதே அசத்துகள் 4 பேர் பேசியிருந்தா என்ன பேசிட்டு இருப்பான், காமகதா, கெட்ட கதைகள் தான் பேசிட்டு இருப்போம். அதனால ஒரு க்ஷணமாவது நாம் அந்த சாது சங்கத்துல இருக்கணும். நக்கியம்ஞானி கீர்த்தானி நதேவா விச்சிராமயா ஹே புனந்திருகாலேன தரிசனாதேவ சாதவா. ஒரு தீர்த்தத்துல போய் நாம் ஸ்நானம் பண்ணோம்னா நம்முடைய பாவம் நிறைய ஸ்நானம் பண்ணிட்டே இருந்தா தான் போகும். ஒரு தடவை ஸ்நானம் பண்ணா போகாது, நிறைய ஸ்நானம் பண்ணணும்.
நதேவா விச்சிலாமையாக நிறைய பேர் தரிசனம் பண்ணணும், நல்ல திவ்ய கஷேத்திரங்களாம் நிறைய தரிசனம் பண்ணணும். இப்படியே பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்னா நம்ம பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நசிஞ்சுட்டு போகும். ஆனா நதேவா விச்சிலாமையாக தே புனன் யுருகாலேன தரிசனாதேவ சாதமாக. இத்தனை நாள் ஆகும் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணா நம்முடைய பாவம் போறதுக்கு. ஆனா ஒரு க்ஷணம் அந்த சாதுக்களை நாம் தரிசனம் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த க்ஷணமே நம்முடைய பாவம் போயிடும். நதேவா விச்சிலாமையாக தே புனன் யுருகாலேன தரிசனாதேவ சாதவஹா. அதனாலதான் சாதுக்களை பத்தி நிறைய கீர்த்தனங்கள் சொல்றாங்க. கோட்டி ஜன்ம புண்ணிய சாதன சாதிலே தேனே ஆதாலே ஹரிதாஸ்ய தேனே ஆதாலே ஹரிதாஸ்ய. ஒரு கோட்டி ஜென்மாவில நாம் பண்ண புண்ணியத்தினுடைய ஒரு பலன் தான் ஒரு சாதுவை நாம் கண்ணால பார்க்கறதுங்கிறார் துகாராம் சுவாமிகள். கோட்டி ஜென்ம புண்ணிய அவ்வளவு சாதனம் பண்ணிருக்கணும். சாதன சாதிலே தேனே ஆதாலே ஹரிதாஸ்ய. ஏன் சாதுக்களுக்கு ஏன்னா ஒரு பெருமைன்னா ராத்திரி திவச தியான ஹரிச்சே பஜன. ராத்திரியில பகலில் எப்பொழுதும் பகவானியே தியானம் பண்ணிட்டு ஹரிச்சே பஜன. மனது முழுவதும் பகவானுடைய ரூபத்தையே தியானம் பண்ணிட்டு அப்படி கீர்த்தனம் பண்ணுவா. காயா வாச்சா பகவந்தி. மனசு வாக்கு காயம்னு திரிகரணங்கள்னாலையும் அந்த பகவான் நாம் ஸ்மரிக்கணும். அவ என்ன பண்ணுவான்னா சாதுக்கள் 3 கரணங்களையும் பகவத் அர்ப்பணமா பண்ணிடுவா. காயா வாச்சா பகவந்தி. மனசு வாக்கு காயம் 3 நாளையும் பகவானை தியானம் பண்ணிட்டு இருப்பா. அதனாலதான் சாதுக்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்லி துகாராம் சுவாமிகள் சாதுக்களுடைய ஒரு பெருமையை சொல்றார். சந்த சங்கே சர்வகால அகண்ட பிரேமாச்சா கல்லோலங்கிறார் துகாராம் சுவாமிகள். பிரபங்கத்துல சொல்லும் பொழுது ஏ பாண்டுரங்கா எனக்கு ஒரு கிருபை பண்ணணுங்கிறார். என்ன கிருபை தெரியுமோ? எப்பொழுதும் எனக்கு சத்சங்கத்தை எனக்கு கொடு. என் சர்வ காலமும் எனக்கு சத்சங்கம் வேணும். ஏன்னா அகண்ட பிரேமாச்சா கல்லோல. அவர்கள் அப்படி பஜனை பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பிரேம கல்லோலம்னா நல்லோல கல்லோல படுறதுங்கிற மாதிரி இருக்கும். இந்த அது பேர் எடுத்து சொல்லுவா கல்லோலம்ங்கிறதுக்கு சுனாமி சொல்றாளே அது மாதிரி அந்த உள்ளுக்குள்ள அந்த பக்தி பிரவாகம், அதாவது சும்மா சாதாரணமா இருக்காது, ஊட்டெடுத்து பெருக்கெடுத்து ஓடும். அதனால எப்பொழுதும் எனக்கு சத்சங்கத்தை கொடு அப்படின்னு அத்தனை மகாத்மாக்களும் நமக்கு அந்த வழியை காட்டி கொடுத்திருக்கா. சாதுக்கள் இல்லை அப்படின்னா நமக்கு ஏது பக்தி ஏது பகவான். அவர்கள் காட்டி கொடுக்கலன்னா நமக்கு பக்தியும் வராது, பகவானையும் தெரியாது. அப்படி ஒரு சத்சங்கத்தினுடைய ஒரு கிருபை, சாதுக்களுடைய கிருபைய நாம் அவசியம் எல்லாரும் அவர்களை அவலம்பிச்சு அந்த அவருடைய கிருபையை அடையணும் அப்படிங்கிறது தான் லட்சியமா இருக்கணும். இன்றைக்கு ஒரு சத்சங்கமானது ஒவ்வொரு கல்யாணமாக சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் அபிப்பிராயப்பட்டா அவகாசமும் குறைச்சலா இருக்கிறதுனால அந்த அந்த கட்டம் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ராதா கல்யாணத்துக்கு சம்பந்தமா ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லிட்டு கல்யாண உற்சவமா அப்படி பண்ணலாம் அப்படின்னு. நாளையிலேருந்து ஒவ்வொரு சீதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம், பார்வதி கல்யாணம், இப்படி எல்லாம் ஒவ்வொரு கல்யாணமாக ஒரு நாளைக்கு சொல்லலாம் அப்படின்னு. பொதுவா பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹிருதய ஸ்பர்சமாக இருக்கணும். அதுக்கு பக்தியே சுரூபமாக இருக்கக்கூடியவள் யார் அப்படின்னா ராததி. ராதா அப்படிங்கிறதுக்கே என்னன்னா தாரான்னு பேர். அப்படியே விரட்டி போட்டா தாரான்னு வரும். அந்த பக்தியானது பக்தியினுடைய ஒரு சொரூபம் தான் ராத.
கிருஷ்ண பிரேமமய ராதா, ராதா பிரேமமயோ ஹரி. இரண்டும் யுகல சுரூபம். கிருஷ்ணன் வேற இல்லை, ராதா வேற இல்லை. ஒரு சந்தர்ப்பம் வைகுண்டத்துல எல்லா மகான்களும் வந்து ஓடு பார்த்து கதறாங்க. அழும் பொழுது அப்ப பக்கத்துல தாயார் கேட்கிறா, எதுக்காக அழகா அப்படின்னு. அவ சொன்னா, பகவான் சொன்னாரு, என்ன இத்தனை நாள் வரைக்கும் பார்க்கல சொல்லணும், அதனால என்ன பார்க்காத ஒரு விரகத்தினால அழகா. சரி, பார்க்காத போது அழுந்தது பரவாயில்ல, உங்களை தான் பார்த்துட்டாளே, நேரம் பார்க்கறா எதிர்க்கு அழகா அப்படின்னா. பொதுவா ஒரு அம்மா என்ன பண்ணுவா, குழந்தை தூங்கிட்டு இருக்கும், காக்கால எங்கோ வெளியில போகணும், போயிட்டு மத்தியானம் தான் வரணுங்கிறதுனால குழந்தை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவா, அம்மா கிளம்பி போயிடுவா. அந்த குழந்தை எழுதுன்னு என்ன பண்ணும், அம்மா அம்மா தேடும். அதுக்கப்புறம் சமாதானம் ஆகி குழந்தைகளோட விளையாடிட்டு இருக்கும். அந்த அம்மா மத்தியானம் மேல ஊருக்கு வருவா, ஆத்துக்கு வருவா பாருங்க. உடனே என்ன ஆகும்னா, ஓன்னு கதை அந்த குழந்தை. ஏன்னா அம்மா வந்துட்டாலே, எதுக்கு அழுகணும்னா, ஏன் என்ன விட்டுட்டு போனேன்னு அந்த குழந்தை. அது மாதிரி உன்னை இதனால நான் பார்க்காம விட்டோமே அப்படின்னு இந்த மகான்கள்லாம் அப்படி அழறத பார்த்தோன்னே பக்கத்துல இருக்கிற தாயார் சொன்னா, எதுக்காக அழறா வரலாம், என்ன பார்க்கலையேங்கிற ஒரு விரகத்தினால அழறான். விரகம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அம்மா, அந்த விரகம் அப்படிங்கிறது உனக்கு எங்க புரிய போகுது, ஏன்னா அகலையே அலையும் அலர்மேல் மங்கை உரையும் மாறுபாடு எப்பொழுதும் என்னுடைய ஹிருதயத்திலே நீ வீழ்த்திட்டு இருக்க. அப்படி இருக்கிற உனக்கு எப்படி உனக்கு அந்த விரகம் அப்படிங்கிறது புரியும், பிரிஞ்சிருந்தாதான விரகம் புரியும் அப்படின்னோடனே உடனே சொன்னா, அப்ப விரகத்தை நீ அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறியான்னா, ஆமா அது எப்படி இருக்கணும் பார்க்கணும் அப்படின்னோடனே, அப்ப நான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்றேன், நீ ராதையாக அவதாரம் பண்ணு, அப்ப உனக்கு அந்த விரகத்தை என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அஷ்டபதி 24 அஷ்டபதி இருக்கணும். இந்த 24 அஷ்டபதியில 3வது அஷ்டபதியிலிருந்து இந்த சரித்திரம் ஆரம்பம் காட்டுறது. 4வது அஷ்டபதியிலிருந்து அந்த ராதையினுடைய ஒரு பக்தியை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விருத்தியாகி எப்படி வருதுங்கிறது ஜெயதேவ சுவாமி காட்டுறார். 4வது அஷ்டபதியில கிருஷ்ணனை பார்க்கலையே, கிருஷ்ணன் ராசலீலைக்கு போயிட்டாங்கிற ஒரு வருத்தத்துல இந்த ராதாதேவி என்ன பண்றா, கிருஷ்ணனை விட்டுட்டு தனியா வந்துடுற. தனியா வந்து நான் முன்னாடி கிருஷ்ணனை எப்படிதான் ரசிச்சோங்கிற விஷயத்தெல்லாம் மனசுல ஓட விட்டுட்டு என்னை எப்படியாவது கிருஷ்ணன்கிட்ட சேர்த்து வச்சுக்கணும்னு சகிட்ட பிரார்த்தனை பண்றான் 6வது அஷ்டபதியில். அந்த கிருஷ்ணனும் என்ன ஆச்சுன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்கிறான். ஆனா ராதை ஏத்துக்க மாட்டேங்கிறான். இதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா, அந்த விரகமானது அவளுக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமா பெருகி போய், எப்படி ஒரு சந்திரனுடைய ஒரு கிரணம் நம்ம மேல பட்டதுன்னா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. ஆனா அந்த சந்திரனுடைய அந்த குளிர்ச்சி அவளுக்கு எப்படி இருந்ததுன்னா, நெருப்பு அள்ளி கொன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா கிருஷ்ணன் பக்கத்துல இல்லைங்கிறதுனால அப்படி இருந்ததுன்னு சொல்லி அந்த ஜெயதேவன் அந்த பக்தியினுடைய ஒரு ஒரு பராகாஷ்டையை சொல்லிட்டே வர. கடைசியில இது எப்படி போறதுன்னா, கொஞ்சம் 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 கொஞ்சமா போய் கடைசியில 22வது வருஷத்துல சேர்ந்துடுறா. அப்படிதான் கொண்டு போறா ஜெயதேவ சுவாமிகள். ஆனால் இந்த ஆச்சரியம், அவளுடைய அந்த விரகமானது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விருத்தியாச்சோம். விருத்தியானது என்னன்னா, கடைசி கட்டத்தை இருந்து மம மரணமே வரங்கிற வரைக்கும் கொண்டு விட்டு, நான் இனிமே எதுக்கு உயிரோடு இருக்கணும், இந்த ஜீவனை வச்சு நான் ஏன் உயிரோடு இருக்கணும், நான் ஜீவனை விட்டுறேங்கிற வரைக்கும் போயிடுது. கடைசியில என்னாச்சுன்னா, ஒரு கட்டமா பார்த்து கிருஷ்ணன் ராதையை சந்திச்சு, அம்மா நீ இத்தனை நாள் ஒரு விரகத்தை அனுபவிச்சு போதுமானா, போதுமானோடனே உடனே தாயார் என்ன பண்ணா, கையை எடுத்து கூப்பிட்டான், எனக்கு போதும், இதுக்கு மேல என்ன சோதிக்காதீங்க, எனக்கு அந்த விரகம் எப்படி இருக்குங்கிறத நான் அனுபவிச்சுட்டேன், வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு போயிடுது. அதனால அந்த விரகத்தினுடைய ஒரு பராகாஷ்டை தான் ராதையினுடைய ஒரு व्यक्ति. பொதுவாக பாகவதத்துல ராதையை பத்தி சொல்லலை அப்படின்னா கூட கீதகோவிந்த அஷ்டபதி மகான்கள், நிறைய மகான்கள் ராதையை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த ராதாதேவி கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்துட்டார். கிருஷ்ணனுடைய பெரியவள் ராதை.
ஒரு சந்தர்ப்பம் தத்ர கல்லு நந்தனாதிசைல சந்தனாதியுத பிருந்தாரண்யே கதாச்சித் நந்தநந்தனஹ பிருந்தாவன திருணநந்தித கோ பிருந்தாங்கதஹ நந்தஸ்கந்தாதிரூடஹ மூடாம் விஸ்வபாணி கிரகணாபாவேன துர்கசம்மூடா பிராய ஷரீர மனோவ்யதாம் ராதா मनसि निधाय स्व अवतरण कारणं मेघावरण माधुर्य मेघश्रेणी दीर्घवेणीं ताञ्च आकलय्य यशोदा शिशुः अधिकृत तदागमन विदर्तकतयेन गोनायकेन पित्रा परित्राणाय ऋषभान् पुत्र्याम् अर्पितः ஒரு சந்தர்ப்பம் நந்தகோபன் கிருஷ்ணனை சின்ன குழந்தையா இருக்கிறதுனால தூக்கிட்டு போயிட்டார். மாடு கன்றுகள் ஓடுற இடத்துக்கு அழைச்சிட்டு போக அப்ப ஒரு நாளைக்கு பார்த்தா திடீர்னு பார்த்தா ஆகாசத்துல மேகங்கள்லாம் மூடி இன்னும் கொஞ்சம் ஆயிட மழை வந்துடும் அப்படிங்கிற சந்தர்ப்பத்துல இந்த கிருஷ்ணனை எப்படியாவது ஆத்துக்கு அழைச்சு கொண்டு விட்டுடணுங்கிற போது பார்த்தா அந்த சந்தர்ப்பமா ராதாதேவி வரா. ராதாதேவி வந்தோடனே அந்த ராதைகிட்ட இந்த கிருஷ்ணனை கொடுத்து ராதே இந்த கிருஷ்ணனை கொண்டு போய் ஆத்துல விட்டுடும் இன்னொன்னு என்னாச்சுன்னா அப்படி தூக்கினா கொஞ்சம் தூரத்துக்கு தூக்கிட்டு வந்தா கணத்தோட இருந்தா என்ன இப்படி கணக்கிறான்னு சொல்லிட்டு கீழே விட்டா என்னாச்சுன்னா மன்மதாகிருதி ஆகிட்டான். பொதுவா நமக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தானே வளர்ச்சி அப்படிங்கிறது, பகவானுக்கு அதெல்லாம் அவசியம் இல்லையே. பட்டுன்னு பார்த்தா திவ்ய சுந்தரனாக அப்படி பிரகாசிக்க அதை பார்த்த ராதை கோலோக விற்த்தாந்தம் ஸ்மாரயித்வா முன்னாடி உள்ள அந்த கோலோக விருத்தாந்தத்துல வேகத்தை பத்தி சொன்னாரே அதை திருப்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டு விவாதத்துக்கும் ரெடி ஆயிட்டாங்க. அப்ப நான் ஒரு பக்கம் போய் அலங்காரம் பண்ணிட்டு வரேன், நீ ஒரு பக்கம் அலங்காரம் பண்ணிட்டு வந்துருன்னு சொல்லி இவர் ஒரு பக்கமா ஒரு நிகுஞ்சத்துக்கு போக ராதையும் அலங்காரம் பண்ணிட்டு நிகுஞ்சத்துக்கு போனார். அப்படிங்கிறதுல இருந்து தான் கீதகோவிந்தம் ஆரம்பம். இது ஆச்சரியம். இந்த கீதம் போய் வந்து பாக்குறா, அதுக்குள்ள கிருஷ்ணன் வந்து மேல ராசலீலைக்கு போயிட்டாங்கிறது தான் கதை. அதனால அப்படி போன அந்த ராதைக்கு தன்னுடைய அந்த ஒரு தன்னுடைய பிரிவை ஒரு விரகத்தை காட்டினோன்னு என்னாச்சுன்னா ராதை கதறி போய் இனிமே எனக்கு அந்த விரகமே வேண்டாம், எப்பொழுதும் நான் உங்கள் பக்கத்திலே இருக்கணுங்கிற ஒரு இதுல பகவான் என்ன பண்ணார்னா பிரம்மதேவனை கூப்பிட்டு விதி பிரகாரம் கல்யாணம் பண்ணிட்டார். கோலோக விருத்தாந்தம் ஸ்மாரயித்வா ததனுக்ஷணம் க்ஷணமபி நசகே யவிதி ஷலித பூஷணயா தயாசக பாஷமானஹ ஸ்ரீகிருஷ்ணः ஸ்ரீராதாம் தாம் வாணினா கிரஹீதும் உத்யுக்தவான். வாணிபதிமாகூய பிரம்மதேவனை கூப்பிட்டு தத்சுத வைவாகிக மகோத்சவம் ஆரபந்தா. இது விஸ்தாரமாக இருக்கு, இந்த சரித்திரத்தோட விஸ்தாரமாக இருக்கு. இருந்தாலும் சங்கரமாக தான் சொல்லுது. சங்கரத்துல என்ன விஷயம்னா ராதை வேற இல்லை, கிருஷ்ணன் வேற இல்லை, ரெண்டு பேருமே பிரேமஸ்வரூபம்னு காட்டக்கூடிய ஒரு விஷயம். அதனால அப்படிப்பட்ட திவ்ய தம்பதிகள் இன்றைக்கும் கோலோகத்தில் இருந்துட்டு நமக்கெல்லாம் கிருபை பண்ணிட்டு இருக்காங்கிற வரைக்கும் இருக்கு. நாளைக்கு சீதா கல்யாணம் இதே 5 மணிக்கு ஆரம்பம். கோபால்தாஸ் அவர்னால சீதா கல்யாண உபன்யாசம் இருக்கு. எல்லாம் வந்து கலந்துட்டு பகவானுடைய பரிபூர்ண கிருபை அடையணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் सद्गुरुनाथ महाराज की जय, आंजनेय मूर्ति की जय।